பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல அவர் வாழ்ந்த காலத்திலே சற்றேறக்குறைய ஒரு 3.5 ஆண்டுகள் மாத்திரம் ஒரு ஊழியம் செய்தார். அப்படி ஒரு ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகளை எல்லாம் நேரடியாய் சொன்னால் அன்றைக்கு தன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த மக்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற விதத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எளிய ஓமைகளினால் அவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்தார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது சில நிஜமான சம்பவங்களையும் அவர் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படி சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஐஸ்வர்யவான் லாசரு என்ற சம்பவம். அது ஓமை கதையல்ல, உண்மை சம்பவம், சமகாலத்தில் நிகழ்ந்த சம்பவம். ஏன் அதை சம்பவம் என்று பரிசுத்தவான் பைபிள் ஸ்காலர் சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னால், ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், அப்படி அவர் சொல்லுவார். ஒரு ஸ்திரீ இருந்தால் 10 வெள்ளிக்காசு இப்படித்தான் அவருடைய ஓமைகள் இருக்கும். ஆனால் இந்த சம்பவத்திலே லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். ஆகவே இது சமகாலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை உண்மை சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், ஆனால் அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தான் என்று எங்குமே எழுதப்படவில்லை. லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல் அருகே கிடந்து அவனுடைய வீட்டின் மேஜையின் மேல் இருந்து விழுகிற துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற மனதாயிருந்தான். ஒருவரும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. அவன் உடலெல்லாம் பருக்கள் நிரம்பி நாய்கள் வந்து அதை நக்கிற்று என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் மரணம் அடைகிறான், லாசரு மரணம் அடைகிறான். ஐஸ்வர்யவான் எரி நரகத்திலே கொண்டு தள்ளப்படுகிறான். அங்கே அவன் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். லாசரு இறந்த உடனே அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே அமர்த்தி விட்டார்கள். மகிழ்ச்சியோடு இருக்கிறான். மேலோட்டமாய் பார்த்தால் பணக்காரர்கள் எல்லாரும் மோசமானவர்களாகவும் ஏழைகள் எல்லாரும் நல்லவர்களாகவும் சொல்லப்பட்டது போல நமக்கு தெரியும். அப்போ தரித்திரர்கள் பிச்சைக்காரர்கள் அத்தனை பேரும் இறந்த உடனே பரலோகம் போயிடுவாங்களா? அப்போ எல்லா பணக்காரர்களும் மரித்த உடனே நரகம் போயிடுவாங்களா? அப்படின்னா ஆபிரகாம் பெரிய பணக்காரர், ஈசாக்கு யாக்கோபெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், அவர்கள் எல்லாரும் மரித்து நரகத்துக்கு தான் போவாங்களா? அப்போ அப்படின்னா தேவன் அநீதி உள்ளவர் அல்லவா? ஏன் இப்படி? அந்த சம்பவத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஐஸ்வர்யவான் மரித்தான், அவனை அடக்கம் செய்தார்கள். அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமையும் அவன் மடியிலே இருந்த லாசருவையும் கண்டான். வேதனையிலே துடிக்கிறேன், கதறுகிறான். அந்த நியாய தீர்ப்பு, அந்த நரக ஆக்கினை தீர்ப்பை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சொல்லுகிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு லாசருவை அனுப்பி பிரசங்கம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றான். இவ்வளவு மோசமான பாதகமான ஒரு தீர்ப்பு இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏன் வந்தது? ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தான்? ஏதாவது தவறு செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? அவன் ஐஸ்வர்யவானை வாழ்ந்ததே தவறா? இல்லை இல்லை, ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தான்? யாக்கோபு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே அந்த சம்பவத்திற்கான விடை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஐஸ்வர்யவானுக்கு கிடைத்த தண்டனை தீர்ப்பு
இரக்கமில்லாத ஒரு தீர்ப்பு. ஏன் இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த கொடுமையான ஒரு தீர்ப்பை கடவுள் கொடுத்தார்? அவர் நீதி உள்ள தேவன் அல்லவா? என்ன தவறு செய்தார்? ஐஸ்வர்யவான் மேலே ஆண்டவர் அதிக அன்பு வைத்திருந்தார். அப்படித்தான் அதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏன்? அவன் வீட்டு வாசலிலே ஒரு தரித்திரனை போட்டு வைத்திருந்தார், இரக்கம் செய்வதற்கு வசதியாய். இந்த ஐஸ்வர்யவான் வேறு எந்த தவறுமே செய்யவில்லை, செய்ததாக போடப்படவில்லை. இந்த ஐஸ்வர்யவான் செய்யாத ஒரே ஒரு மிகப்பெரிய தவறு அல்லது பாவம், ஒரு ஏழை பிச்சைக்காரனுக்கு மனம் இறங்கவில்லை. ஒருவேளை ஏழைகளுக்கு இரக்கம் செய்ய இந்த ஐஸ்வர்யவான் வேற எங்காவது போக வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் அவன் மேல் அன்பு வைத்ததினால் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவன் வீட்டு வாசலிலேயே ஒரு ஏழை தரித்திரனை வைத்திருந்தார். எப்பா போகும்போது வரும்போது அவன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு இரக்கம் செய்ய. ஒரு கிறிஸ்மஸுக்காவது ஒரு பண்டிகை நாட்களிலாவது பசியை ஆற்ற ஏதாவது அவனுக்கு செய்யுங்க. அந்த இரக்கம் செய்யவில்லை. இரக்கம் செய்யாத அந்த ஐஸ்வர்யவானுக்கு இரக்கமில்லாத தண்டனை கிடைத்தது. ஆகவேதான் கிறிஸ்தவ ஊழியங்களிலே எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தால், எவ்வளவு ஆலயங்களை கட்டி ஆண்டவருக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொன்னால், நம்முடைய ஊழியங்களினுடைய பிரதானமான ஊழியம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிற ஒரு ஊழியம். மிஷனரிகள் ஆண்டவருடைய அன்பை பரப்பத்தான் இங்கே வந்தார்கள். ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இந்தியாவிலே சொல்லும்படி மதமாற்ற வந்தார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வந்த மிஷனரிகள், தென் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக அதிகமான மிஷனரிகள் வந்தார்கள். மக்களுடைய ஏழ்மை நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். இந்த மக்களுடைய ஏழ்மை நிலைமை வளமாய் செழிப்பாய் மாறுவதற்கு இவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்ற அவசியத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு கல்வி அறிவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இடையன்குடிக்கு கால்டுவெல் வந்தார். 3-4 தலைமுறையா எங்கே படித்தவர்கள் உண்டு. படித்தார்கள், பட்டம் பெற்றார்கள், உயர்ந்த அதிகாரிகளாய் வந்தார்கள். வாழ்வு செழிப்பாய் மாறியது. என்றால் மிஷனரிகள் இந்த ஜனங்களை நேசித்தார்கள். ஏழை எளிய ஜனங்களுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள் மிஷனரிகள். இடையன்குடியில் வருஷம் காலரா வியாதி வரும். 100கணக்கில் மக்கள் செத்து போவாங்க. கால்டுவெல் பார்த்தார், ஏன் இப்படி வருகிறது? சுகாதாரம் இல்லாத வீடு, காற்றோட்ட வசதி இல்லாத வீடுகள், நெருக்கமான வீடுகள், சுகாதாரம் இல்லாத உணவு பழக்க வழக்கங்கள், சுகாதாரம் இல்லாத குடி தண்ணீர். இதனால தான் இங்கே வியாதி. உடனே ஊருக்கு நடுவிலே ஒரு பெரிய கிணறு வெட்டி, இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கிறது. நீங்கள் போய் பார்க்கலாம், வற்றாத கிணறாய்த்தான் இருக்கிறது. பெரிய கிணறு ஒன்றை வெட்டினார். அந்த ஊரில் உள்ள நிலங்களை எல்லாம் விலைக்கு வாங்கினார். தனக்கல்ல, மெஷினுக்கு வாங்கினார். வாங்கி செப்பரேட் ஹவுசஸ் கட்டினார். ஜன்னல் இல்லாத வீடுகளிலே வாழ்ந்தார்கள் அன்றைக்கு இருந்த நம்முடைய இடையன்குடி மக்கள். கேட்டால் ஜன்னல் வச்சா அசுத்தாவி உள்ளே வந்துரும்னா மூட பழக்க வழக்கங்கள் இருந்தாங்க. களிமண் வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சிட்டு நல்ல கட்டடங்களை கட்டி ஜன்னல் வசதியோடு காற்றோட்ட வசதியோடு வீடுகளை கட்டினார். அன்றைக்கு போன காலரா இன்று வரை வரவில்லை. 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இடையன்குடிக்கு மட்டும் தொற்று நோய் வராது. அந்த மனிதனுடைய கருணை, இரக்கம்.
இரக்கம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் எங்கே போனாலும் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு கிறிஸ்மஸ் வந்தால் ஏழைகளுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுப்பார்கள். ஒரு கிறிஸ்மஸ் வந்தால் அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பார்கள். இதே திருநெல்வேலி மாநகராட்சியிலே அருமையான ஒரு ஊழியர் ஜே குருசிங் என்கிற ஒரு தேவ மனிதர் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் சமயத்திலும் இந்த மாநகராட்சி எல்லைக்குள்ளே ரோட்டோரமாக இருக்கிற பிச்சை எடுக்கிற மக்களில் ஒரு 100-200 பேரை திரட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நாள் கொடுத்து அவர்களுக்கு எல்லாருக்கும் துணிமணி வாங்கி கொடுப்பார். அவருடைய சொந்த வருமானத்தில் இரக்கம் செய்து கொண்டே இருக்கு. மதர் தெரசா இரக்கத்தின் மறுபெயராய் வாழ்ந்து காண்பிக்கவில்லையா? இன்று வரை அந்த மதர் தெரசா அம்மையாருடைய அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்று வரை தொழுநோயாளிகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறதே, அனாதைகளையும் திக்கற்றவர்களையும் படிக்க வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதே. இரக்கம் ஏன் செய்கிறார்கள் தெரியுமா கிறிஸ்தவர்கள்? வடபீகார் மாநிலத்தில், பீகாரை 2ஆக பிரிச்சிட்டாங்க, ஜார்க்கண்ட் பீகார்னு பிரிச்சிட்டாங்க. அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசாங்கத்திலிருந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கிடையாது. ஆனால் ஜார்க்கண்டில் ஊழியம் செய்கிற நம்முடைய மிஷினரிகள் பல இயக்கங்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் புனர்வாழ்வு மையங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வைத்திருக்கிறார்கள். மறுவாழ்வு பணி, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வருகிறவர்களுக்கு மறுவாழ்வு பணி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் மதமாற்று உடனே சொல்லிடுவாங்க, இவர்கள் இப்படி இதெல்லாம் செய்து ஒரு தையல் பயிற்சி வகுப்பு நடத்தி, கம்ப்யூட்டர் வகுப்பு நடத்தி, இதெல்லாம் பண்ணி உடனே அவர்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று. மதம் மாற்றவில்லை, மனதை மாற்றுகிறோம். அவர்களுக்கு நாங்கள் இறங்குகிறோம், இரக்கம் செய்கிறோம். அவர்கள் நாங்கள் வழிபடுகிற எங்கள் ஆண்டவர் தான் எங்களுக்கும் வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கட்டாயப்படுத்தவில்லை யாரையும். அது எல்லாருக்கும் தெரியும். வேண்டுமென்றே தான் இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். யாக்கோபு 2:13 கோல்டன் வார்த்தைகளாக உங்களுடைய வீடுகளிலே எழுதி மாட்டுங்கள். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். என்னிடத்துல கேட்டா, ஒவ்வொரு ரெவின்யூ அலுவலகத்திலும், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த வசனத்தை எழுதி போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லது தாசில்தாராக, கலெக்டராக, டிஆர்ஓவாக, அல்லது ரெஜிஸ்டர் அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பீர்களானால், உங்கள் வீட்டு வாசலை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது இந்த வசனத்தை பெருசாக எழுதி வைங்க. நீங்கள் வெளியே ஒவ்வொரு நாள் டியூட்டிக்கு போகும் பொழுதும் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இந்த வார்த்தையை வாசித்து கொண்டு போங்கள். ஏழைகளுக்கு இரக்கம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு வேற சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அரசியல்வாதிகள் வருவார்கள், ஆட்சியாளர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள், பணக்காரர்கள் உங்கள் தொண்டையை நெரிப்பார்கள். அதற்கு நடுவிலே நீங்கள் ஏழைகளுக்கு இரக்கம் செய்யுங்கள். நீங்கள் ஏழைகளுக்கு இரக்கம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா இரக்கமுள்ள ஒரு நல்ல தீர்ப்பை உங்களுக்கு தருவார். நீங்கள் இரக்கம் செய்யாமல் வாழ்ந்தால் ஐஸ்வர்யவானுடைய கதிதான் நமக்கு. ஐஸ்வர்யவானுடைய கதிதான் நமக்கு. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறார், அந்த ஐஸ்வர்யவான் அவ்வளவு பயங்கரமான அந்த நரகத்திலே போய் விழுந்ததற்கு காரணம் தன் வீட்டு வாசலிலே தன்னால் முடியும் இரக்கம் செய்ய. ஒரு நேரம் சாப்பாடு போட முடியாதா? முடியும். அதை செய்யவில்லை. அடுத்த ஒரு கேள்வி, அப்படியானால் இந்த லாசரு என்னையா நன்மை செய்தார்? ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு வச்சாங்களாமே. இந்த லாசரு அப்படி என்ன பெரிய நன்மை செய்து விட்டார்? உலகத்தில் ஒரு இழிவான வாழ்வு அல்லவா அந்த வாழ்வு? கஷ்டமான வாழ்வு அல்லவா? லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறார்.
அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசற்படியிலே கிடந்து ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளினால், அதாவது அந்த டஸ்ட்பின்ல விழுகிற உணவு மீதி உணவுகளால் தன் பசியை ஆற்ற மனதாயிருந்தான். ஒருவனும் அதை கொடுக்கல. ஆனால் ஒரு நாள் கூட இந்த லாசர் ஐஸ்வர்யவானை ஏசினான் என்றோம், இகழ்ந்தான் என்றோம், திட்டினான் என்றோம். இன்னைக்கு ரோட்டில் நிறைய பிச்சைக்காரங்க, சில நேரம் நம்ம பிச்சை போடாமல் போயிட்டால் நம்மளை திட்டுறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட இந்த லாசர் அந்த ஐஸ்வர்யவான இடத்துல சண்டையிட்டான் என்றோ திட்டினான் என்றோ நீ பார்க்கவே முடியாது. தங்கள் பொறுமையினால் தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொண்டார்கள். தங்கள் பொறுமையினால் தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொண்டார்கள். ஒரு காரியம் சொல்வார்கள், ஈழத் தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஒருவேளை கருவிலே அவர்கள் அழிந்திருந்தால் நல்லது, ஏன் பிறக்க வைத்தாய் இறைவா என்று சில பாடல்கள் எல்லாம் பாடி ஜனங்களை அழ வைப்பார்கள். அது மிக தவறான ஒரு பாடல். பெற்ற தாய் தகப்பனை பார்த்து என்னை ஏன் பெற்றாய் என்று ஒருவன் கேட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியாது. கருவிலே அழைந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்வதற்கு நீ யார்? ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தோடு இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று உன்னை படைத்திருக்கிறார் என்றார். அந்த ஸ்டேட்டஸில், அந்த படைப்பிலே பொறுமையை காத்துக்கொள், பொறுமையை காத்துக்கொள். லாசரு ஒருவேளை ஐஸ்வர்யவானை பார்த்து, இறைவா என்னை ஏன் இப்படி ஒரு நாய்க்கு சமமா என்னை படைத்திருக்கிறாய்? நாய்கள் வந்து என் தோலை நக்கி செல்லுகிறது, என் உடலெல்லாம் வியாதி, பருக்கள் நிறைந்தவனாய் நாய்கள் வந்து அவன் பருக்கை நக்கிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இழிவான வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று ஒரு நாள் கூட அவன் முறையிடவில்லை. முறையிட்டதாய் வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆண்டவர் இந்த கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லுகிற கடவுளே இல்லை என்கிற அந்த மக்கள் சொல்லுவார்கள், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகளோடு மனிதர்களை படைக்க வேண்டும் ஐயா? மெண்டலா ஏன் சிலரை படைத்திருக்கிறார், குருடனா ஏன் சிலரை படைத்திருக்கிறார், சிலருக்கு ஏன் 2 கண்ணோடு படைத்திருக்கிறார்? கடவுள் அன்புள்ளவர் என்றால் எல்லாரையும் சமமாய் படைத்திருக்க வேண்டாமா? அப்படித்தான் அந்த சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஆனால் அது எவ்வளவு தவறான சித்தாந்தம் பாருங்கள். ஆண்டவருடைய நோக்கத்தையும் அனந்த ஞானத்தையும் இவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லுகிறான் என்று வேதம் சொல்லுகிறார். கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று. அது ஏன் என்றால் கடவுளின் பெயரை வைத்து மனிதர்களை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லுகிற அதைத்தான் முட்டாள்தனம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர். எல்லாவற்றையும் யூனிஃபார்மா படைச்சா அது படைப்பல்ல, அது படைப்பல்ல. மனிதன் ஒரு ரோபாட்டை உருவாக்குகிறான், அதை அவன் இயக்குகிறான். தனியாய் சிந்திக்க முடியாது. ஆனால் மனிதர்களை ஆண்டவர் அப்படி படைக்கலை, தனியாய் சிந்திப்பதற்கு. அப்போ எல்லா இந்த உலகத்தில் எப்படி மேடு பள்ளங்கள் இருக்கிறதோ, உயர்வு தாழ்ச்சி இருக்கிறதோ, இயற்கையும் பாலைவனமும் இருக்கிறதோ, அதே போலத்தான் இந்த உலகத்தில் எல்லா தரப்பு மனிதர்களையும் படைத்தார். ஏனென்றால் அந்தந்த படைப்பிலே அந்தந்த மனிதர்கள் அங்கே அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை முறுமுறுக்காமல் வாழ வேண்டும். லாசரு
முறுமுறுப்போடு வாழவில்லை, முறுமுறுப்பில்லாமல் வாழ்ந்தார். ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். ஐயோ, என்னை ஆண்டவர் இப்படி படைத்து விட்டாரே என்று ஒரு நாள் கூட அவன் ஐஸ்வர்யவானிடத்திலும் சண்டை செய்யவில்லை, ஆண்டவரிடத்திலும் சண்டை செய்யவில்லை. தன் ஆத்துமாவை தன் பொறுமையினாலே அவன் காத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆத்துமாவை காத்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். எந்த நிலைமையிலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த மனோரம்யம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே போடப்பட்டிருக்கிறது, முறுமுறுப்பில்லாமல் வாழ கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை படைத்த நிலைமையிலே, என்னுடைய பொருளாதார சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை இருக்க வைத்திருக்கிறார். அதிலே நான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அதில் நான் எப்படி முன்னேற வேண்டுமோ அதிலே நான் முன்னேறுவதற்கு ஆண்டவரிடத்திலே காத்திருப்பேன். தேங்க்யூ. ஆண்டவர் அதை உங்களிடத்தில் என்னிடத்திலே விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுக்கிற மகத்தான இந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபு 2:13 நாங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும். அவைகளை எங்கள் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஏழைக்கு இறங்குகிற மனமுடையவர்களாய், எங்கள் அதிகாரத்திலே ஏழைகளுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவருடைய நியாயத்தை நீதியை புரட்டாமல் நேர்மையாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல மனதை தாரும் அப்பா. தகப்பனே, நீ உருவாக்கின அதிகாரங்கள் உம்மாலே அல்லாமல் இந்த தேசத்தில் எந்த அதிகாரமும் உருவாக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே இரக்கம் செய்கிற மனதை உடையவர்களாய் எங்களை நீர் மாற்றும். எவ்வளவு ஊழியங்கள் செய்தால், எந்த அழைப்பிலே நாங்கள் இருந்தால், எங்கள் ஊழியத்தின் ஒரு பகுதியாய் ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.